உங்க கையில தனரேகை என்னமா ஓடுது? இது நேத்து கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சு கிழிச்சிருக்கு. இத பார்த்து தனரேகைன்னு சொல்லாதடா. சார், உங்க பேர் ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. என் வீட்டுல கதவே இல்ல, வேட்டி தான் தொங்க விட்டுருக்கேன். அதிர்ஷ்டம் வந்தா வேட்டியை கூட கிழிச்சிட்டு வருமுங்க. அது ஏற்கனவே கிழிஞ்ச வேட்டி தான்டா. சார், நல்லது நடக்கிறப்ப அதை புரிஞ்சக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கணும். நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த 100 மூட்டை அரிசி அனுப்பிச்சிருப்பா. என்ன மேனேஜர் சார், என்ன ஆலய காரா? அது ரொம்ப பிஸி. நீங்க ஆசை ஆசையா வர சொன்னீங்கன்னு. ஆமா ஆமா, உட்காருங்க. மணி இங்க வா. யார் வந்திருக்காங்க? மேனேஜர், பேங்க் மேனேஜர். சார், நான் கேட்டல அந்த லோன் விஷயமா. அது ஒண்ணும் கவலை இல்ல, எல்லாம் ஓகே தான். நீங்க நின்னு நிதானமா உட்கார்ந்து அவசரப்படாம சாப்பிடலாம். மணி என்ன வேணுமா கவனி. அப்ப நான் வரட்டுங்களா? மேனேஜர் சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? நீங்க சொல்லுங்க சார், ஐஸ்கிரீம் கூட சூடா தர்றேன். என்ன இருக்குன்னு கேட்டேன். இட்லி, வடை, பொங்கல், பூரி, சட்னி, சாம்பார், ரவா தோசை, மசால் தோசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப நல்லா சொல்றீங்களா? ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. ராக்கிங் பண்ணாதீங்க சார், என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. பசிக்கல சார். இருந்தாலும் 2 செட் தோசை, 2 செட் மசால் தோசை, 2 செட் வடை, 2 செட் பொங்கல், இது கூட சூடா கொஞ்சம் காபி. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிய கொண்டு போய் விக்க போறான்னு. என்ன சாப்பிடாம பாத்துட்டே இருக்கேன் சார். சாப்பிடடே. மணி. சாரி சார். சார் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். பேங்க் மேனேஜரா ஏதோ சாப்பாடு ஓசியில கிடைக்கிற வரைக்கும் ஓகேதான். டேய், வாட்ச்மேனா நீ? பேங்க்ல மேனேஜர் என்கிட்ட புருடா விடுறியா? இருடி. என்னது ஐட்டம்ஸ்? ஏன் அங்க வைக்கிறீங்க? எடுத்து வச்சு சாப்பிட்டுக்க. அப்புறம் மணி, காலிஃபிளவர் ஊத்தாப்பா ஒரு பார்சல் எடுத்துருவாங்க. காலிஃபிளவர்? காலிஃபிளவர் மாவனை இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுறேன். என்ன காலிஃபிளவர்? என்னது? பில். வாட் இஸ் திஸ் மணி? இந்த பில்ல நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளிக்கு தெரிஞ்ச உன்னை வேலை விட்டு அனுப்பிச்சுடா தெரியுமா? எப்படி சார் சொல்றீங்க? நான் யாரு? பேங்க் மேனேஜர். என்கிட்ட நீ பணம் வாங்கலாமா? ஐயா, உங்க பேங்க்ல மேனேஜருங்க எல்லாம் காக்கி பேண்ட், காக்கி சட்டை, தலையில தொப்பி எல்லாம் வச்சிருப்பாங்களா ஐயா? என்ன சொல்றேன்? லுக். ஐயோ, லுக். திஸ் மேன். யூ get up. கப்ஸ் அடிக்கிறியா? நீ மேனேஜர் இல்ல, வாட்ச்மேன். நானாவது உள்ள வேலை செய்யறேன், நீ வெளியில வேலை செய்யற. இந்த விஷயம் எங்க முதலாளி தோசை கல்தலைக்கு தெரிஞ்சா உன்னை ஹோட்டலுக்கு முன்னாடியே துரத்தி அடிச்சு போடுவோம். மணி மணி மணி. என்ன மணி மணி? அங்க பார், தட்ட பார். ஈவரக்கம் இல்லாம தின்னுருக்க. தோசையில கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கியா? பசி. 150 ரூபாய் பில், 50 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா விட்டுறேன். மணி மணி வாட் மணி? சரி முதலாளி வாடா. மணினே மணினே. அதெல்லாம் முடியாது. மணினே மணினே, பிச்சை போடுறதுக்கு 5 காசு கூட இல்லனே. அது மட்டும் இல்ல, வேலையில இருந்து வேற அனுப்பிச்சிட்டாங்க. ஓசியில சாப்பிட்டாதான் உண்டு. வேலையும் போச்சா? அங்க என்ன கோல்மால் பண்ணி? இங்க பாரு, இந்த கசமசம் எல்லாம் வேண்டாம். எனக்கு தேவை 50 ரூபாய் டிப்ஸ். 50 நான் எங்க போ? அண்ணே, உங்களுக்கு 50 ரூபாய் என்ன? 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. 50 லட்சமா? என்னப்பா சொல்ற? அண்ணே, லாட்டரி டிக்கெட். இதுல 1 கோடி ரூபாய் முதல் பரிசு. அது நமக்கு விழுந்துச்சு. உங்களுக்கு 50 லட்சம், எனக்கு 50 லட்சம். விழல என்ன? அண்ணே, அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது வேணாம்னு சொல்லாதீங்கண்ணே. நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். சரி குடு. இந்தாங்க. மணினே மணினே. வாங்க மேனேஜர் சார். அண்ணே, அன்னைக்கு லாட்டரி டிக்கெட் கொடுத்தல, ஆமா, அதுல 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்குனே. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். இந்த பாருங்க, SG119951. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். 1 கோடி? ஆமா, மீதி டிக்கெட்டுங்க. மீதி டிக்கெட் ஐயோ எங்க? அதே நான் கிச்சன்ல தான் இங்க வச்சிருந்தேன். என்னண்ணே, அடுப்புல கிடுப்புல போட்டுக்க போறீங்க? எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சோ, 1 கோடி ரூபாய். போடா. என்னென்ன தேர்றீங்க? ஒரு பாதி சீட்டை பாத்தியா? துண்டு சீட்டா? ஆமா. கலரா இருக்குமா? ஆமா.
லாட்டரி சீட்டாண்ணே ஆமாண்டா. அதெல்லாம் நான் காதை நோண்டிட்டு இருக்கேன். அட பாவி, 50 லட்சம் ரூபாயில காதல் ஓடிட்டு இருக்கிறீ, போடா. என்ன மேனேஜர் சார், சமயக்கட்டு வரைக்கும் போய் மணி ஒழுங்கா வேலை செய்யறானா இல்லையான்னு செக்அப் பண்ணிட்டு வரீங்களா? சொல்லுங்க, மணி இன்னைக்கு ஏதாவது தகராறு பண்ணானா? டேய் தோசைக்கல் தலையா, இன்னைக்கு மொத்தமா உங்ககிட்ட தகராறு பண்ண போறேன்டா. தமிழ் மணி நான் தமிழ் மணி இல்லடா, இங்கிலீஷ் மணிடா. MONEYடா. எங்களுக்கு லாட்டரியில 1 கோடி விழுந்திருக்குடா. 1 கோடியா? உனக்கு தெரு கோடியே தெரியாது, அப்புறம் 1 கோடி எப்படா தெரியும்? டப்சா கண்ணா. மேனேஜர் சார் என்ன? டேய், அவர் மேனேஜர் இல்லடா, வாட்ச்மேன்டா. வாட்ச்மேனா? இனிமே அவர் வாட்ச்மேனும் இல்ல, நான் சர்வரும் இல்ல. நாங்க 2 பேரும் கோடீஸ்வரனுங்கடா. நீ எப்பவும் போல பில்ல கம்பீரியே குத்திட்டு உன் ஹோட்டலுக்கு ஏத்தாப்புல 5 ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு கட்டி அதுல பில்ல கம்ப்யூட்டர்ல குத்த போறேன்டா. டேய் தோசைக்கல்லு, டிப்ஸ் வாங்க கூடாதுன்னு சொன்னலடா. ஆமா. இந்தாடா 2 ரூபாய் சிப்ஸ் டேக்கிட்ரா. உன் ஹோட்டல்ல காபி நல்லா இருக்காதுடா, பக்கத்து ஹோட்டல்ல குடிச்சிட்டு வந்து உட்கார்றா. 2 ரூபாய் செல்லாத நோட்டு தூள் இருக்கும். SG119951. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உட்காருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. செக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் லாட்டரி டிக்கெட் எல்லாம் வருது. அதனால தான் இந்த டிலே. இந்த 1 கோடி ரூபாயை எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நானும் சாதாரண பேங்க் ஏஜென்ட் தானே. நானும் பேங்க் ஏஜென்ட் தானே. பேங்க் ஏஜென்ட்? எந்த பேங்க்? பிளட் பேங்க். ரத்த வங்கிக்கு ஆள் சேர்க்கறாங்கல்ல, அந்த பேங்க் ஏஜென்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. இந்த விஷயம் மத்த பேங்க் ஏஜென்ட் தெரிஞ்சா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீங்க மனசு மாறிடாதீங்க. இதோ வந்துடுறேன். பாய். சார் கூல் ட்ரிங்க் கூட. சரி, அன்னைக்கு வாடகை என்ன? அண்ணே என்ன? டேய், இனிமே எங்க லைஃப்ல எந்த பொருளையும் வாடகைக்கே வாங்க மாட்டோம். யா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க யானை எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு வேலை போட்டு வை. வெளியில வந்தோன்னு வாங்கிக்கிறேன். டேய், இனிமே உங்களுக்கு எங்க வீட்டுல டியூட்டி. நாங்க எழுந்திருச்சு உடனே பாட்டு வாசிக்கணும். டேய், பழைய ஹிந்தி பாட்டே வாசிக்காதீங்கடா, லேட்டஸ்ட் பாட்டா வாசிங்கடா. தமிழ் பாட்டை வாசிங்க. நமஸ்காரம். ஏஜென்ட்? ஏஜென்ட்னா கோட்டு டை எல்லாம் போட்டிருப்பாரு, இவர் சட்டை கூட இல்லாம இருக்காரு. வெயில் காலம் பாருங்க, ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு. ஓஹோ. காத்தோட்டமா இருக்கட்டுமே அப்படின்றதான். அட உடுப்பா, அவன் பரதேசி நாயி. சர்க்கஸ் கம்பெனி குரம் குட்டி மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, விஷயத்துக்கு வருவோம். சார், அந்த 1 கோடி. 1 கோடி அந்த லாட்டரி. ஆமா, 1 கோடி விழுந்திருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அந்த 1 கோடி ரூபாய் பத்தி தாங்க பேச வந்தோம். இங்க நீங்க வருவீங்கன்னு நல்லா தெரியும். அந்த 1 கோடியை டெபாசிட் பண்ணிடலாங்களா? முடியாது, இந்த பேங்க்ல தானே டெபாசிட் பண்ண முடியும். அததாங்க நாங்களும் சொல்றோம். இப்ப எப்படி சொல்லுவீங்க? நாளைக்கு என் மனசை மாத்தி வேற பேங்க்ல கட்டுன்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே பேங்க் ஏஜென்ட் என்கிட்ட சொல்லிவிட்டாரு. ஏஜென்டா? அப்ப நீ யாரா? நானும் ஏஜென்ட் தான். டேய், ஒரு பேங்க்ல எப்படா 2 ஏஜென்ட் இருக்க முடியும்? 2 பேங்க் 2 ஏஜென்ட். நீங்க 2 பேரும் ஒன்னா வந்தா 3 பேங்க் 3 ஏஜென்ட். 2 பேரும் தனித்தனியா வந்தா 4 பேங்க் 4 ஏஜென்ட். எப்பா, என்னப்பா இவன் வெறி நாய் கடிச்ச மாதிரி பேசுறான்? டேய், அவுட் சைடு ஹவ் many people waiting? இவன் ஆஃப் பண்ணுப்பா. அண்ணே, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார், லாட்டரியில 1 கோடி ரூபாய் எங்களுக்கு. சாரி, இது டூப்ளிகேட் டிக்கெட். டூப்ளிகேட்டா? மிஸ்டர், நல்லா கேளுங்க. இவர்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் டிக்கெட் இருக்கு. இவருக்கு தான் அந்த 1 கோடி ரூபாய். ஐயோ சார், பரவாயில்ல சார். டூப்ளிகேட்டா இருந்தேன்னா ஒரிஜினல் டிக்கெட் வாங்கினவருக்கு 3/4 பணம் கொடுங்க, டூப்ளிகேட்டுக்கு 1/4 பணம் கொடுங்க. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போறீங்களா? சார் ப்ளீஸ், இத நம்பி என் சர்வர் வேலையை வேற விட்டுட்டேன் சார். அப்ப ஒண்ணு செய்றீங்களா? என் வேலை காலியா இருக்கு. என்ன உன் வேலை? ஐஏஎஸ் ஆபீசர் வேலையா? இல்ல, பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்றீங்களா? அவன் நக்கல பாத்தியா? பிளட் பேங்க் ஏஜென்டா? டேய், 1 கோடி ரூபாய்க்கு பெட் ஏத்தினாலும் உன் உடம்பு தேராது, நீ பேசுறியாடா? மிஸ்டர், இவர் அவமானப்படுத்துற பார்த்து சும்மா இருக்க முடியாது. ப்ளீஸ் கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, பேங்க் பின்னால வழி இருக்கா? பேங்க் பின்னால வழி இருக்கு, ஆனா நீங்க போக முடியாது. சார், நாங்க முன்னாடி வழியா போனா யானை ரெடியா இருக்கு, மிதிச்சிரு சார். கெட் அவுட் ப்ளீஸ். 1 minute, 1 dialogue. டேய், உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்தா தொட்டு சொல்லு, 1 கோடி நீ தாங்குவியா? இந்த வயசுல அந்த 1 கோடி சொன்னா கேட்க மாட்டீங்க. I will call the police. விடுங்க. ரைட் சைடுல யானை படுத்திருக்கு. மேட்ரு தெரிஞ்சா மிதிச்சிடும். லெஃப்ட் போனா நம்மள பேண்ட் வச்சிடுவானுங்க. அப்ப ஸ்ட்ரைட்டா போயிடுவோமா? ஹலோ. ஓடாதீங்க பாரு, புரியல. டேய் அண்ணே,
இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. எடுற வாயில இருந்து. ஏற்கனவே ஊர் மேயற இதுல முருங்காய் வேறயா? அப்ப நான் எதை தொட்டு சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்கால ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். போடா மண்டையா. வாயத்தர இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சத வைக்கும்னு சொல்லு, குடுக்குறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலைகிறானுங்க. அண்ணே அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு சாப்பாடு இல்லாம என்ன மண்ணா? மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே அவன் தான் கேக்குறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்து கொண்டு இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்து. அண்ணே ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் தான் பசி பறக்க மாட்டான்னு தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன வேற எடுத்து சாப்பிடு. நேத்துக்கு 2 டயலாக் கூட்டானே, அது யார் கேக்குறது? அண்ணே, எடுத்து கொடுங்க. நீ என்னடா? தம்பி சொல்லுதுண்ணே. டா இந்த கம்பெனி விலகிரும்டா. மெதுவா சாப்பிடு. நான் எந்திக்கிறேன். அதோ அந்த குழம்பு தொட்டு இது குழம்பு சட்டியா? மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. சாப்பாடு பிரமாதமான சாப்பாடு. போத்தையும் அல்றான், வெத்தலையும் அல்றான் பாரு. போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அல்றானுங்கடா. ஏன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதா? கால்ல நெகம் வளர்ந்தா வெட்ட கத்தி வேண்டும். அதான் இல்ல, ஹார்மோனிய பட்டி வாசிக்க புத்தி வேணும். மண்டையா, புத்தி முக்கியம் இல்ல, பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம். ஐயா உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன். நீங்க 2 பேரும் ஓரம் படுத்து தூங்குறீங்களா? போங்க. ரொம்ப நன்றி. என்ன நாத்தம்? அடேங்க அப்பா, தேவலோகத்துல வர மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கு. என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகைப்பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். ஓஹோ. கண்ணன் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு? அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சேன். முதல் பார்வையிலேயே லவ் வந்துடுச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னால இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் ஏய் ஆவடியப்பா, ஏய் பேர் சொல்றேன்டா, இவன் அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய் எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? அதையே ஏன் அப்படி சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அவ கழுத்தை நினைச்சிருவா. முதல்ல அவங்க கழுத்தை நினைச்சுக்கொள்ளலாம். என்ன அது நாடக கம்பெனியா சர்க்கஸ் கம்பெனியா? கையப்படுங்க. என்னாச்சு? சுருங்கின பலூன் மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிளாஷ்பேக் சொல்றான்ப்பா. ஏன்னா அந்த கோஷை பத்தி தெரியும்ல, ஏன் அவங்களோட பேச்சு கொடுக்குறீங்க? ஆமா, நாளைக்கு சத்தியவான் சாத்த நாடகம் போடுறோம். புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடுன்னு தெரியும்ல, ஜிப்பா தச்சிட்டீங்களா? வெட்டி வச்சிருக்கேன் தம்பி. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து என் கைய ஓடிச்சுட்டானுங்க. இது பேர் கையாடா? உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எலும்பு கூடாது, கொஞ்சம் கனமா. ஆவடியப்பா, ஏன் எனத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசுறேன். போகிறோம். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வெட்டின துணியை கொடுங்க, நான் வேற எங்கேயா தச்சுக்கிறேன். எப்படியோ போய் தொலைங்க. விடுங்கண்ணே, என்ன விடுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். பொறுமை.
வாழ்க்கையில ஏமாற்றம் வர்றது சகஜம். ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை. நானே சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்லண்டா. ஆமா தம்பி, கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என்னது முக்கியமா? தேவை. என்ன விடுங்க, நான் போறேன். இருப்பா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும் அவ்வளவுதானே? நான் போய் இந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. only 2 minutes. அடிங்கோ போன ஓடி. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம்? கீழே இறக்கலையா? என்னையா மிரட்டுறியா? நீ நினைச்சோன்னு அடிக்கிறதுக்கு நான் என்ன இவனா? என்னடா சொன்ன? எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பாசப்பட பிள்ளைகள் இருக்கு. அதை கேட்க நீ யாரா? மேல விழுந்த உன் எலும்புலாம் ஒட்டஞ்சிரும். தேவையா அண்ணே? கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அண்ணே, கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. என்ன சண்டைக்கடை மாதிரி ஒரே சத்தம்? பாருங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க, எதிர்த்த வீட்டுல இருந்து வர்றீங்க. இத பார்த்தா என்ன நினைப்பீங்க? எதுக்கு இப்ப இந்த தகராறு ஆரம்பம்? அட ஜிப்பா என்ன, அந்த பொண்ணு கொண்டு வரல தானே தகராறு? ஆமா, நானே மறந்துட்டேன். எங்க ஜிப்பா? ஜிப்பா அளவு சரியா இருக்கா? சரியா இல்ல? எல்லாரும் தூங்குறாங்க. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. முந்திட்டானே. யாராவது? ஐயோ, தம்பி, பொம்பளை பிள்ளைங்க படுத்திருக்க இடத்துல ராத்திரில உனக்கு என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல தம்பி, இந்த பொண்ணுகள்லாம் கொசு தொல்லை அதிகமா இருக்குன்னு சொல்லிச்சுங்க. அதான் தேடி பிடிச்சி அடிக்கலாம்னு வந்தேன். என்ன தம்பி அடிச்சிட்டீங்க? உன் கண்ணத்துல ஒரு கொசு இருந்துச்சு, கடிக்க கூடாதுன்னு அடிச்சேன். அப்படியா? என்ன அப்படியா? டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் கூட தானே அவர் இருக்காரு. என்ன இருந்தாலும் ஆவுடைய மாதிரி வருமாடா? அவரை பாரு, இயல் இசை நாடகம் நடிப்புன்னு கண்ணும் கருத்துமா அதுலயே இருக்காரு. அவரை பத்தி ஒரு சின்ன தப்பு சொல்ல முடியுமானால? யாரு? அவடையப்பன். அவடையப்பனா? அந்த இயலிச நாடகத்தை இங்க வந்து பாருங்க. திருட்டு பூனை. நன்றாக பாருங்கள். அண்ணே, நீங்களா? ஆமா. என்ன ஆமா? உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆவுடையப்பன் இயல் இசை நாடக நடிப்புன்னு எப்போதுமே கண்ணு கருத்துமா இருப்பாருன்னு. நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா? தம்பி, நான் இங்க வந்து படுக்கலப்பா. இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது, அது என்னன்னு கேட்டுச்சு. அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு. அண்ணே, யார்ட்ட காது ஊத்துறீங்க? தம்பி, என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியாப்பா? குரங்கு தன் குட்டி அடி வயித்துல கட்டிக்கிட்டு மலைக்கு மேல தாவற மாதிரி நான் இந்த குழந்தைகளை கண்ணு கருத்துமா காப்பாத்திட்டு வர்றேன். நீங்க சொல்ற நம்ம தயாரா இல்ல. ஏன்னா நாடகக்காரங்க நம்மளே இப்ப நடந்துக்கிட்டா மத்தவங்க நம்ம என்ன நினைப்பாங்க? இனிமே இந்த மாதிரி கெட்டத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்லை, நீங்க என்றும் போகலாம். தம்பி, நான் ஒண்ணுமே பண்ணல. வேணா அந்த பொண்ணுல கேட்டு பாரு. இல்ல சொன்னாரே. சொன்னது ஒண்ணு என்ன சொல்றேன், நீங்க 2 பேரும் பொட்டி எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. சரி சரி, நடந்து போச்சு. இது உங்களுக்கு கடைசி வார்னிங். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க மனுஷன் வருவானா? நீ என்ன மிருகமா? நீங்க படுத்துங்க.
அண்ணே, இந்த ஆட்டம் தர்ம யுத்த மாதிரி. ஜெயிச்சா 8 ரூபா அடைக்க. இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான். எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன குருநாடா பாக்காம எப்படி ஆடுறது? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதானே. போட்டியா? போட்டேன். ஏய், இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடினீங்க எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அவன் காட பார்த்து ஆடுங்க. என்ன? ஒரு சுருட்டு இருக்குமா? என்னது சுருட்டா? சுருட்டா? சுருட்டு சோரி நாய்க்கு பிறந்தவன அப்படியே ஓடி போயிருப்பாரு. என்ன டென்ஷன்ல ஆடிட்டு இருக்கிற? குடுறா. அடிச்சாச்சுப்பா. எனக்கு ஒன் கார்டு. அடிச்சாச்சுங்கிற ஒன் கார்டுங்கிற. நான் காடை பார்க்கணும். பாரு நல்லா. உங்க காடை. ஏய், என்ன நீ நம்பிக்கை எல்லாம் பேசுற? நான் என்ன திருட்டாடான்னா? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமா இவங்க கிட்ட காரை எடுத்து வச்சிட்டேன். என்னடா இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு தமாஸ்க்கு தான் நேரமா? பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம். காசு எடுக்க முதல்ல. அதானே. என்ன கோவிச்சிட்டீங்களாக்கும்? இத வச்சிட்டு என்ன சாப்பிடுறது? எனக்கு 3 தோசை, உங்களுக்கு 1 தோசை. அது எப்படி? நான் தானே திருட்டு காட்டு கொடுத்தேன். சரி தின்னு தோல. யோ, வெளுத்ததுக்கே காசு கொடுக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும்? மரியாதையா காசு கொடுக்கல, மானம் கப்பல் ஏறிப்போம். ஏன் மானம் ஹெலிகாப்டர்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாக்கும்? எங்க ஊர்ல வந்து என்னைய மிரட்டி பாக்குறியா? என்னடா உன் ஊரு அரஞ்சனா அந்த பக்கம் போய் கொடுத்துருவேன். என்ன ஐயா? என்ன நீங்க தகராறு? செலவு கூலி அப்புறம் தரேன்னா அதுக்காக தகராறு பண்றான். நான் அப்புறமா கொடுத்துறேன், நீங்க கோச்சுக்காம போங்க. சரிங்க. இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலைமை வர காரணமே நீங்க தான். ஏய் மொட்டை மொட்டை தம்பி பார்த்தாட அந்த மாதிரி பேசுற? அது என்ன தப்பு? ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அன்னைக்கே அண்ணன் சொல்லியிருக்காரு. அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல. வருமானத்துக்கு வழி இல்ல. ஏன்டா அவுஞ்ச தலையா? விடுங்கண்ணே. தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 3 வேளை சோத்த முழுசா பாக்குறோம். அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா அடி வயித்துல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா? நன்றி கட்டவன. அண்ணே, அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நியாயத்தை கேட்டா ஏன் கோவம் வருது? நடந்தா தானே சொன்னாரு. உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம வழியை பாத்துக்குவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபாய் கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டிச்சிட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா? உன்ன ஒரே ஐயா அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டுன்னு செத்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத நானும் பண்ணாத. அறிவாள அந்த பக்கம் திரும்புங்க. ஆமாங்க. யார்கிட்ட சொல்லு? கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்தேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை எவன் கையிலையாவது ஒப்படைக்கலாம்னு இருந்தேன். இந்த பாவி சீட்டை கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கு அந்த பண்ணி குட்டிக்கு தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா, நேரம் பார்த்து காலம் வர்றியா? இதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்குனியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணையாவது வச்சியா, அதை கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலங்கி நிற்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பவுன் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு. நான் விட மாட்டேன். முதல்ல தர கை தேடுறா. நான் கட்டல. நீங்க கேட்டீங்களா? தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்கி கட்டுறா. என்னடா முறைக்கிறா? கட்டு, இல்லனா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பர்க கோமகன். 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலியே கட்டுறா நாய. ஐயர் இல்ல, நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவா கொண்டாங்க வெட்டி போடுற கட்டுறா நாய. பொட்ட என்ன பாத்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய்கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. கரெக்ட். இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேட்கிறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல. என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவனார்களை கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா? அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவான். என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின்ன என்ன பண்றது? 2 கால் இல்லாத பொண்ண மடிச்சு தான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்ணிட்டீங்களே? நான் மாட்ட வேண்டியது இடையில நீ கிராஸ் ஆயிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே, அப்பவே நான் எட்டி பார்த்துட்டேன் 2 கால் இல்லங்கிறது. டேய், இனிமே நீ தில்லானா கத்துக்கூட, குச்சிப்புடி கத்துக்கூட, பரதநாட்டியம் கத்துக்கூட, கிச்சு கிச்சு தாத்தாம்பாளம்.
மாப்பிள என் 2 கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். டேய் மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கிற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுகி வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு 4 வீல்ஸ் மேட் இன் மொட்டேஷ். நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த இந்த சிம்மாசனத்தை ஆள போற. இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருக்கு போ. போடா மொட்டை. You